இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாரீரரு நோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. உண்மையாலுமே ரொம்ப அருமையான பாடல்களை எழுதின தாயார் இன்னைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். உலகப்பிரகாரமாக ஒரு வேதனையை கொடுத்திருந்தாலும் அவர்கள் அவர்கள் ஆசைப்பட்ட ஒரு காரியம் உண்மையாலுமே இன்றைக்கு கர்த்தரால் நடந்தது அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியும். 24 வயதுல, இளம் வயசுல முதல்ல எழுதின பாடல் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்ற பாடல். உண்மையாலுமே ரொம்ப ஆசீர்வாதமான பாடல், காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல், உலகம் முழுவதும் பிரசித்தமான ஒரு பாடல். இது மாத்திரமல்ல, முதல்ல ஒரு பாடலை, அந்த பாடலை பாடி நான் பரிசு பெற்ற ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஆசீர்வாதமான பாடல். இளம் வயதுல இந்த பாடலை எழுதினாங்க. இருந்தாலுமே இப்ப இருக்கிற இளம் வயதினர் அப்படிப்பட்ட கடைசி காலத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இருந்தாலுமே இந்த தாயாரை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காகவும் சபை மக்களுக்காகவும், அந்த தாயாரை நேசிக்கிற யாவருக்கும் ஒரு இழப்பு தான். இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்திருக்கிறார்கள், தேவனுடைய திட்டத்தின்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமா ஒரு நாள் நம்ம அவர்களை பரலோகத்திலே முகமுகமாய் சந்திப்போம் என்கிற முழு நிச்சயத்தோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.